ஸ்ரேயாஸ் ஐயர். அதாவது இப்போ நம்ம போட்ட ரீசெண்ட் வீடியோஸ்ல அதிகமா யூஸ் பண்ற நேமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயர் தான். நான் மட்டும் இல்ல, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹோல் இந்தியாவே ஏன் ஹோல் உலகமே வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎல் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து அதிகமா பேசக்கூடிய ஒரு பேர்னா ஸ்ரேயாஸ் ஐயர் தான். அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்காரு மக்கள் இந்த ஐபிஎல் 2025ல. ஏன்னா ஆஸ் அ பேட்ஸ்மேனாவும் செம்மையா விளையாடிருக்காரு, ஆஸ் அ கேப்டனாவும் பஞ்சாப் கிங்ஸ் ஃபைனல் வரைக்கும் கூட்டிட்டு போயிருக்காரு. அவரோட ரெக்கார்ட் படி உங்களுக்கு தெரியும், டெல்லி கேப்டன் பண்ணியிருந்தாரு, ஃபைனல் கூட்டு போனார் 2020ல. 2024ல வந்து பாத்தீங்கன்னா கேகேஆருக்கு ஆஸ் கேப்டனா சாம்பியன்ஷிப் அடிச்சு கொடுத்தாரு. இப்போ பஞ்சாபா ஃபைனல் வரைக்கும் கூட்டு போயிருக்காரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆர்சிபியோட அந்த மேட்ச் தோக்கும் போது அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார், யூ ஆர் ஜஸ்ட் லாஸ்ட் த பேட்டில் நாட் த வார்னு. அந்த பஞ்ச் வேற லெவல்ல இருந்தது. அந்த பஞ்சோட மீனிங்க நம்மளுக்கு நல்லா தெரியும். ஆனா அது ஏன் சொன்னன்றதை வந்து இந்த மேட்ச்ல ப்ரூவ் பண்ணாரு. அவுட் ஸ்டாண்டிங் நாக் 87 ரன்ஸ் அடிச்சாரு. எப்போ அந்த ஹேட்ரிக் ஆஃப் சிக்ஸஸ் அடிச்சாருல ரீஸ்டாப்லியா, கேம் அங்கதான் டோட்டலா அப்படியே பஞ்சாப் பக்கம் வந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் இந்த வே அவர் பினிஷ் பண்ணது, யாக்கர் பால்ஸா பவுண்டரி அடிக்கிறதா இருக்கட்டும், அண்ட் அனாமத்தா சிக்ஸ் அடிச்சிருந்தாருங்க. அவர் தொட்டதெல்லாம் ஹிட், அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஸ்ரேயாஸ் ஐயர் நீ வேற லெவல் தான்.